போட்ட பொய் வழக்கின் காரணமாக இன்றைக்கு மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் 27ஆம் தேதியிலிருந்து சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள். 7ஆம் தேதி நிச்சயமாக பிணையிலிருந்து விடுதலை பெற்று வருவார்கள். நிச்சயமாக கருணாநிதி போட்ட வழக்கை நாங்கள் மேல்முறையீடு மூலம் வெல்வோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சாதாரண கர்நாடக அரசு, கர்நாடக நீதிமன்றம் சாதாரணமாக சிஆர்பிசி 389 படி விடுதலை செய்யலாம், ஆனால் அன்றே விடுதலை செய்யலாம் என்று சட்டத்தில் இருக்கிறது. இதை ராம்ஜெத் மல்லானி அவர்களும் கூறியுள்ளார்கள். அதன்படி உடனடியாக விடுதலை செய்யாமல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இன்னும் சிறையிலே புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆக நிச்சயமாக 7ஆம் தேதி அன்று விடுதலையாவது உறுதி. நாங்கள் மேல்முறையீடு செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் வெளியே வந்த பிறகு மேல்முறையீடு வெற்றி காண்போம். மீண்டும் தமிழக முதல்வர் புரட்சித் தலைவர் அம்மாதான் என்பதை, காவிரி மீட்ட தாய் புரட்சித் தலைவர் அம்மாதான் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு உயர்நீதிமன்ற வளாகத்திற்கு வெளியே இருந்து சுமார் 300க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் இன்றைக்கு தொடர்ந்து உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருக்கிறோம். 7ஆம் தேதிக்கு பிறகு வெளிவந்த பிறகு கட்சியினுடைய முடிவெடுத்து மேற்கொண்ட நடவடிக்கை எடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். கழக வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் டாக்டர் வி.ஆர். திருநாராயணன்.